அனைவருக்கும் வணக்கம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரே ஒரு குறிப்பிட்ட தகவலை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம அனைவருக்கும் தெரியும், இன்றைக்கு பல இடங்களில் மக்கள் கூடுகையோட தேசிய கொடி ஏற்றப்படும். கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், அரசு அலுவலகங்கள், இங்கெல்லாம் நம்ம அதை பார்க்கலாம். தனியார் இடங்கள்லையும் தான். ஆனால் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தேசிய கொடி ஏற்றப்படுகிற இடங்களில் தேசிய கொடி உறுதிமொழி எடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறத கவனிக்கணும். இன்றைக்கு நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தேசிய கொடி எதை காட்டுகிறது என்பது தெரியாத நிலை நமக்கு வருத்தம் அளிக்கிறது. ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியா 2002 கொடி, தேசிய கொடி சட்டம் 2002 2.3(8) அதில் தெளிவாக சொல்கிறாங்க, இந்திய தேசிய கொடியானது இந்திய நாடு ஒரு இறையாண்மை அமைந்த, சமநல சமுதாயம் அமைந்த, சமய சார்பின்மை அமைந்த, மக்களாட்சி முறை அமைந்த குடியரசு என்பதை உணர்த்துகிறது என்பதை குறிப்பிடுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, பள்ளிக்கூடங்களெல்லாம் இதை உறுதிமொழியாக எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனால் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் படித்த பள்ளிக்கூடங்களில் கொடி உறுதிமொழி, தேசிய கொடி உறுதிமொழி எடுக்கப்பட்டதா? எடுக்கப்பட்டிருந்தால் உங்கள் உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? நன்றி, வணக்கம். இதெல்லாம் கண்காணிக்கணும். நன்றி.